If we have a fever, we will go to the hospital immediately. பட் இங்கே ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பூனியை முழுங்கிட்டுன்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். எப்படின்னு தானே கேட்குறீங்க? இப்படி ஒரு பிளைண்ட் ஒபீடியண்ட்டாக இருந்தால் இப்படி தான். ஒன் டே நைட் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கும் போது ஒரு பூனியை முழுகிற மாதிரி கனவு காண்றான். சடனாக ஏஞ்சி பார்க்குறான், வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று ரன்னிங் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறான்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். டாக்டர், இந்த மாதிரி நான் வந்து பூனியை முழுகிற மாதிரி கனவு தான் கண்டேன், ஆனால் என் வயிற்றுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். டாக்டர் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட வயிற்றை நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன், அதில் என்ன ரிசல்ட் வருதுன்றத நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்தோம், பார்த்தோம் வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. பட் அவனுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, நம்ம வயிற்றுக்குள்ளே ஏதோ இருக்குது, இந்த டாக்டர் நம்மகிட்ட அதை வந்து மறைக்கிறாரு அப்படின்ட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட கிளம்பி போகிறான். சரி ஓகே, இந்த டாக்டராச்சும் நம்மக்கிட்ட கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்படின்ட்டு இந்த சேம் இன்சிடெண்ட்டை அந்த டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணுறான். இவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த டாக்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஓகே வாங்க உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் உள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு. அந்த டாக்டரும் சொல்கிறாரு, உங்களோட ஸ்டொமக்கை ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணிட்டேன், பட் ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏன் வயிற்றுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறானா, இல்லை டாக்டர், இப்போ கூட என்னோடய வயிற்றுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து இன்னொரு டாக்டர்கிட்ட கிளம்பி போகிறான். தேர்டாக ஒரு டாக்டரை மீட் பண்ணுறான். பட் ஆனால் இந்த டாக்டரை வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான ஒரு டாக்டர். அவர் என்ன சொன்னார்ன்றத கண்டிப்பாக நீங்கள் இருந்து கேட்டுக்கோங்க. டாக்டர், நான் ஒரு பூனையை முழுங்கிட்டேன், இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் போன 2 டாக்டர்ஸ்கிட்டையும் அவங்க என்கிட்ட ஃபேக்காக தான் சொல்கிறாங்க, நீங்களாச்சும் எனக்கு இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பூனையை வெளியே எடுத்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னும் போது அந்த டாக்டர், ஓகே நீங்கள் போயிட்டு 3 days கழிச்சு வாங்க, உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி, கண்டிப்பாக உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூனையை வெளியே கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு இவர் பேசி அந்த பையனை அனுப்புகிறார். 3 days கழிச்சு வந்த உடனே அந்த பையன் கேட்குறான், டாக்டர் என்னோடய வயிற்றை கிழிச்சு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா, எப்படி டாக்டர் அப்படின்னும் போது டாக்டர் அதுக்கு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துலையே தான் உட்காரணும், நான் உங்களை தலையில் ஓங்கி அடிப்பேன், அடிக்கும் போது நீங்கள் ஆண் கத்துங்க, அந்த பூனை வெளியே வந்து விழுந்துடும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். இது எல்லா விஷயத்தையும் கேட்டு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிட்டு இருக்கான். இதில் ஒரு மாஸ்டர் பிளான் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸை கூப்பிட்டு, நான் அவரை ஓங்கி அடிப்பேன், அந்த நேரத்தில் ஒரு பூனையை மட்டும் அவர் முன்னாடி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனை கூப்பிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயே போயிட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாரோ அதே சேம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். பக்கத்தில் இருக்க நர்ஸுக்கு நீங்களும் கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு ஸ்மால் இன்ஃபோவை கொடுத்தாரு. டாக்டர் ஓங்கி தலையிலேயே டங்குன்னு அடித்தார். அடித்த உடனே அவன் கத்தனா பாருங்க. உடனே அந்த சிஸ்டர் அந்த பூனை எடுத்து அவன் முன்னாடி வச்சிட்டாங்க. நவ் இப்போ அவன் கண்ணை முழிச்சு பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது இந்த இடத்துல. அந்த டாக்டர் கேட்குறாரு, நான் தான் உன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பூனையை வெளியே எடுத்துட்டேனே, இப்போ கூட நீ ஏன் அழுவுற அப்படின்னு இந்த டாக்டர் அந்த பையன்கிட்ட கேட்கும் போது அந்த பையன் அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறான், டாக்டர், நான் முழுங்கினதே கருப்பு கலர் பூனை, இது என்ன வெள்ளையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே. ஜஸ்ட் ஃபார் ஃபன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.